ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில் பார்ட்னர். நீங்கள் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியரிங் இல்லை டேட்டா சயின்ஸ் இல்லை டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பேசிக் எஸ்கியூஎல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்கியூஎல்ன்றது ஸ்ட்ரக்சர் கோரி லாங்குவேஜ். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, கம்யூனிகேட் யுவர் டேட்டா. கம்யூனிகேட்டிங் யுவர் டேட்டானா அப்படின்னா என்னென்னா, டு கிரியேட்டிங் எ நியூ டேட்டா, மாடிஃபைங் எ நியூ டேட்டா, ஓகேவா, ரீட் த டேட்டா தட் இஸ் அவைலபிள். ஓகே, இந்த ரீட் த டேட்டா தட் இஸ் அவைலபிள் மீன்ஸ் மோஸ்ட்லி வந்து இது வந்து டேட்டா அனலிஸ்ட் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இருக்க டேட்டா அவைலபிள் இருக்க டேட்டாவை அதை வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க டேட்டா அனலிஸ்ட். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கோரிலேட்டட் லாங்குவேஜோட ஓவர்வியூ. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கான்செப்ட் கொண்டு இருக்கேன். என்னென்னா, டேட்டா நம்மக்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா, ஒரு பேஸ்கெட்டில் கலர்ஃபுல் பால்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு கமெண்ட் தரேன். ஓகேவா, செலக்ட் ஃப்ரம் த டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன். டேட்டாலேருந்து எனக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவுட்புட்லேயும் அதே மாதிரி கொடுத்துடுச்சு. ஓகேவா, நான் எந்த ஒரு ஜஸ்ட் நான் தான் சொன்னேன் செலக்ட் ஃப்ரம் த டேட்டா, அவ்வளோதான் போட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஸ்டார் மாரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லா காலமும் வந்து டிஃபைன் பண்ணும். அதாவது வந்து நான் வந்து எந்த ஒரு கமாண்டை யூஸ் பண்ணல, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் த டேட்டா, என்னோட டேட்டாலேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி தான் நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஆல் காலம் வேணுன்றதுக்காக தான் நான் வந்து ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எப்படி இண்டிவிஜுவல் காலமை செலக்ட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் அப்கமிங்ஸ் வீடியோவில். ஃபர்ஸ்ட் இதை வந்து பேசிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா. இந்த டேட்டானா மீன்ஸ் இது வந்து உங்களோட டேபிள் நேம். ஓகேவா, உங்களோட டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டா வந்து சம்மரி டேட்டா. நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வந்து டேட்டா ஃபைல் வந்து டிஃப்ரெண்ட் நேமில் வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேன்சர் சர்வைவல் டேட்டா, ஓகேவா, சாக்லேட் டேட்டா, அந்த மாதிரி எட்ஸட்ரா ஸோ மெனி உங்களுடைய டேட்டா செட்டு நீங்கள் தான் வந்து ஒரு ரீநேம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டேட்டா வந்து அந்த நேமை வந்து நீங்கள் வந்து இங்கே பண்ணணும். செலக்ட் ஃப்ரம் உங்களுடைய டேட்டா நேம். ஓகேவா, நான் இங்கே ஜஸ்ட் டேட்டான்னு கொடுத்தனால டேட்டான்னு போட்டுட்டேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, டேட்டா அதே மாதிரி கலர்ஃபுல் ஒரு பேஸ்கெட்டில் ஜஸ்ட் இமேஜின் ஒரு கலர்ஃபுல் ஒரு பேஸ்கெட்டில் கலர்ஃபுல் பால்ஸ் இருக்குது. ஓகேவா, அவுட்புட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ பர்டிகுலராக எனக்கு வந்து க்ரீன் கலரை மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் ஃப்ரம் த டேட்டா வேர் கலர் இஸ் க்ரீன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணேன், நான் க்ரீன் கலர் மட்டும் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே வேர் வந்து எடுக்கிறேன். இதாவது பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, செலக்ட் ஃப்ரம் த டேட்டா வேர் கலர் இஸ் க்ரீன். இப்போ எனக்கு வந்து பிங்க் கலர் வேணும்னு வச்சுக்கோங்க. பிங்க் அண்ட் க்ரீன் ரெண்டுமே வேணும்னா செலக்ட் ஃப்ரம் த டேட்டா வேர் கலர் க்ரீன் ஆர் பிங்க் கலர். ஓகே, அதே மாதிரி இப்போது இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் இது 3 கலரையும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஃப்ரம் த டேட்டா வேர் கலர் இன் க்ரீன் பிங்க் ப்ளூ, இந்த மாதிரி 3 கலர் வேணும்னா இன் போட்டு நீங்கள் எடுக்கலாம், ஆர் போட்டு எடுக்கலாம். ஓகேவா, நீங்கள் அதிகமான எப்படி சொல்கிறது, நம்ம அந்த கோடை வந்து அதிக லென்த் பண்ணக்கூடாது. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷார்ட் பண்ணிடுறது தான் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இன் ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஆர்டர் பை மீன்ஸ் இப்போது பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது செலக்ட் ஃப்ரம் த டேட்டா வேர் கலர் ப்ளூ ஆர்டர் பை சைஸ். இப்போ பாருங்க, பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரையும் நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட் தான். ஓகேவா, ஸோ அதே போல் இப்போ நம்ம வந்து டிசைனிங், அதாவது வந்து டிசைனிங் ஆடலாம். அதே மாதிரி செலக்ட் ஃப்ரம் த டேட்டா வேர் கலர் ப்ளூ ஆர்டர் பை டிசைனிங். இங்கே பாருங்கள், சின்னதுலேருந்து பெருசு. ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது. ஓகேவா, ஸோ பிஃபோர் வந்து நம்ம பார்த்தோம் வேறு இன்னு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேசிக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம டே டு டே டைப்பில் யூஸ் பண்ணுறதுனால தான் இதை வந்து நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து ஆர்டர் பை. ஓகேங்களா, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் பை. குரூப் பைன்றது எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கலரை வந்து குரூப்பாக பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் பார்த்தோம், கலர்ஃபுல் பால்ஸ் வந்து ஒரு பேஸ்கெட்டில் இருக்குது. ஒரு 5 கலர் ஆஃப் பாலை வந்து நம்ம குரூப் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த குரூப் பண்ணி கவுண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கலர் பால் வந்து 5, ப்ளூ கலர் பால் வந்து 6, ரெட் கலர் பால் வந்து 7, க்ரீன் கலர் பால் 8. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம குரூப் பண்ணி அதை வந்து கவுண்ட் பண்ணி அதை வந்து சம்மரியாக கொடுக்குறது தான் குரூப் பைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்கிறது, சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது. ஸோ அப்கமிங்ஸ் வீடியோஸில் எப்படி சொல்கிறதுனா, இதை போல் ரிலேட்டடாக நிறைய கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் தெரியும்னா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டே டியூன். பை பை.